அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்ததும் க்ளீனான கிச்சனை பார்க்குறதே ஒரு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபர்தராக பார்க்க போகிறீங்க. பட் நான் எப்போவுமே ஒரு வீக் டே ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அந்த வீக்கில் என்னென்ன நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதனால் எனக்கு மார்னிங் எழுந்து என்ன சமைக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட்டே போகிறதில்ல. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான வழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே எல்லா ஃப்ரைடேவும் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அண்ட் சாம்பார் தான் அம்மா செய்வாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளையிலேருந்தே ஃப்ரைடே அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இட்லி சாம்பார் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்துடும். ஸோ வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அம்மாவுக்கு கால் பண்ணும்போது ஃப்ரைடேனா மட்டும் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கன்னு கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியும் கண்டிப்பாக இட்லியோ சாம்பார்மா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு மேரேஜ் ஆன அப்புறம் நானும் சேம் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எதனாலன்னு தெரியல, பட் அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டனால நானும் அதே சேம் விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே அதிகமான செடியெல்லாம் வளர்க்குறதில்ல. ஜஸ்ட்டு ஆலுவேரா அண்ட் ஓமவல்லியில செடி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு தான் வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாகவே பிளான்ஸ் வச்சுருந்தேன். பட் ஒரு 2 இயர்ஸாக வந்து கண்டினியூஸாக அன்பிளான்டாக எங்களோட ட்ராவல் இருந்தது. ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த டைம் பிளான்ட்டுக்கெலாம் பெருசாக தண்ணி ஊற்றாமல் அது ரொம்ப வாடி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் அதோடு எடுத்தது தான். இந்த எம்டி பிளான்டர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது எல்லாத்துலேயுமே பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ இனி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஆரம்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு நான் அதில் பெருசாக பிளான் பண்ணலை. அண்ட் எப்போவுமே சாதம் கழுவின தண்ணி இல்லை வந்து பருப்பு கழுவின தண்ணியை இந்த மாதிரி நான் செடிக்கு ஊற்றி வளர்க்குறேன். ஈவன் சொல்லப்போனால் ஆலுவேராக்கெலாம் வந்து இனிஷியலி வளர்ந்ததை விட இப்போ இந்த கழனி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக வளருது. அதுவும் கடகடன்னு வளர்ந்துருது. ஸோ அதுதான் ரைஸ் வாட்டரோட பவர் போல். தோசை மாவு நானே தான் ரெடி பண்ணிக்குவேன். முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பில் வாங்க மாட்டேன். ஒன்று ஹைஜீனிக் ரீசன், இன்னொன்று கண்டிப்பாக மணி சேவிங் தான். இப்போலாம் நல்லாவே வந்து ஃப்ளஃபியாக என்னோடய இட்லி ப்ரிப்ரேஷன் இருக்கும். ஆனால் மேரேஜ் ஆன டைமில் பார்த்திங்கன்னா எதனாலனே தெரியாது எல்லா சேனல்ஸையும் நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், அம்மாவோட ட்ரிக்ஸ் கேட்டிருக்கேன். பட் என்ன பண்ணாலும் என்னோடய தோசை மாவு மட்டும்
புளிக்காது, பொங்காது, ஏதேதோ காரணங்கள்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். அப்போ அவங்களே கேட்பாங்க, ஒரு தோசை மாவு அரைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன தப்பு பண்ணேன்னு இன்ன வரைக்கும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் தேங்க் காட் இப்போ நான் நல்லாவே இட்லி பண்ண கற்றுக்கிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் பொதுவாக வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என் குழந்தைங்க சின்னதாக ஏதாவது தப்பு பண்ணால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே நல்ல வேளை இப்போ நான் ஒரு வழியாக நல்லாவே இட்லி பண்ண கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக சாம்பார் பண்ணுவாங்க. ஸோ இது என்னோடய வெர்ஷன் ஆஃப் சாம்பார். ஸோ இதில் வந்துட்டு நான் மேக்ஸிமம் எல்லா விதமான காய்கறிகளும் போடுவேன். ஸோ எனக்கு பரங்கிக்காய் அது கண்டிப்பாக இருக்கணும். பரங்கிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அண்ட் வந்து உருளைக்கிழங்கு இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் சாம்பார்னு சொல்லுவேன். பட் இன்றைக்கி என்கிட்ட அது எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு பரங்கிக்காய் இருக்குது அண்ட் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு அவ்வளோதான். இருக்கிற காய்கறி வச்சு தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி ஃப்ரைடே நான் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன். அதனால தான் பின்னால் இருக்குல்ல அந்த சின்ன பானையில் தான் நான் இன்றைக்கி குக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைடே கம்பல்சரி வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன். ஒன்று சாமிக்காகவும் அண்ட் இன்னொன்று என்னோடய ஹெல்த்துக்காகவும். ஏன் அப்படின்னா என் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருக்குமே வந்து சுகர் இருந்துச்சு. ஸோ என்னுடைய செகண்ட் டெலிவரியில் வந்து 5th மந்த் அப்போது எனக்கு கெஸ்டேஷனல் டயபெட்டிக் வந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போவே வந்துட்டு நான் எல்லா ஃப்ரைடேவும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்றது வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் எதுவுமே சாப்பிட மாட்டேனா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்யூட் ஃபாஸ்டிங்காக இருப்பேன். அதாவது மார்னிங்கில் இருந்து நைட்டு வரைக்கும், அதாவது ஒரு ஈவினிங் 7 o'clock வரைக்கும் ஃபுல்லாக லிக்யூட் ரிலேட்டடாக, அதாவது மோர், அப்புறம் சூப்பு, ஜூஸு ஆர் வந்துட்டு இப்போ லெமன் ஜூஸ் கூட எடுத்துப்பேன் அண்ட் சம் இன்ஃப்யூஸ்டு வாட்டரும் குடிப்பேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி தான் போகும். அண்ட் 7 o'clock மேலே ஏதாவது ஒரு உடைச்ச அரிசி இருக்கும் இல்லையா, அது போட்டு ப்ரோக்கன் ரைஸ் சொல்லுவாங்கள்ல, அது போட்டு கஞ்சி பண்ணி குடிச்சுப்பேன். அதுதான் அதோட ஃபினிஷ் பண்ணிடுவேன் நைட்டு டின்னர். ஸோ நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் என்ன சாப்பிட்றதோ அது சாப்பிடுவேன். ஸோ இதனால் என்னுடைய கொலஸ்ட்ரால் லெவல் அண்ட் என்னோடய சுகர் லெவல் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஓகே கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோஸில் 1 day ஆஃப் மை லிக்விட் ஃபாஸ்டிங் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ சாம்பாருக்கு கூட முட்டைக்கோசு தோரன் தான் வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்ச ஒரு குக்கிங் தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி குக்கிங் பற்றி பெருசாக எதுவும் இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆஸ் யூஷுவல் சமைக்கிற கேப்பில் லாண்ட்ரிக்கு துணி போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோடது குழந்தைங்களோடது தனியாகவும் அண்ட் என் ஹஸ்பண்டோடது தனியாகவும் தான் நாங்கள் வாஷ் பண்ணுவேன். அண்ட் ஒயிட் ட்ரெஸ் யாழ்னியோடது வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஒயிட் ட்ரெஸ் கிடையாது, பட் கராத்தே ட்ரெஸ் ஒயிட் கலர் தான். ஸோ ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே தனியாக வாஷ் பண்ணுவேன். ஸோ எந்தவித கலர் டிஸ்கலரேஷன் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுப்பேன். அதுவும் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன்.
என்னடா இது தமிழில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, துபாயில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்படி ஓடுறது, தாவுறது, எப்படி நடக்கிறது, இது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் எங்கள் பிள்ளைங்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஸோ அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. அது என்னென்னு இந்த வீடியோவோட கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இங்கே சில அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வெளியில் விளையாடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, அந்த மாதிரி அவங்களுடைய பிலாங்கிங்ஸ் எதுவுமே வெளியில் வச்சுக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே குழந்தைங்கள விளையாட அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் வந்து நாங்கள் இந்த வீடு ஷிஃப்ட் ஆனோம். பட் இப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சில அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு இன்னுமே அலௌட் இல்லை. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்துட்டு கிரவுண்ட் ஏரியாவுக்கு போய் அங்கே போய் தான் விளையாடுவாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் இருக்கிற சேம் பயம் தான். சரி, குழந்தைங்க சேஃபாக தான் இருக்காங்களா, நம்ம கண்ணு முன்னாடி தான் இருந்தாங்கன்னா இன்னுமே நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதே சேம் பிரச்சனை தான் எனக்கும். ஸோ ஒன்ஸ் குக்கிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னோடய கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது. இனிஷியலி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அப்போ எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, தலையில் மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தென் வீட்டோட மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே நான் பார்க்க போகிறேன். ஸோ கம் பேக் டு த டாபிக். இங்கே இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூலு, இதை தாண்டி உங்கள் குழந்தைங்க எதுலையாவது கொஞ்சம் ஆக்டிவாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த வீடு ஷிஃப்ட் ஆகும்போது இந்த வீட்டில், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். தேங்க்ஃபுல்லி இங்கே வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது. தாராளமாக என் பிள்ளைங்களை நான் அனுப்பலாம், சேஃபாகவும் இருப்பாங்க. துபாய் பற்றி நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆஃப்கோர்ஸ் இங்கே எந்த சேஃப்டி ப்ராப்ளம்ஸும் கிடையாது. ஸோ யாரும் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க, அப்யூஸ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் தைரியமாக அனுப்பலாம். அண்ட் அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ நான் இருக்கிற அதே ஃப்ளாட்லேயே வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்க விளையாடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு ஓகே, இப்போ இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு நான் எட்டி பார்க்குற தூரத்தில் இருக்கனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே அதாவது அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு அவங்கள ஆக்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காகவும், அண்ட் ஊர்லெலாம் நம்ம சின்ன பிள்ளைல மரத்தில் ஏறி இருப்போம், தாவி இருப்போம். இப்போ நான்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ குரங்கு செட்டெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதுக்கான ஆக்டிவிட்டீஸ், அதுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போகிறோம். இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தது இந்த இடத்த பற்றி தான். திஸ் இஸ் பார்க்கர் இன் மெர்தீவ், அண்ட் இது வந்து மெர்தீவ் சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போது என் பையனுக்கான ட்ரைனிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனுக்கு வந்து உள்ளே ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அவங்கள சுற்றி நிறைய கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அது என் பையனுக்கான ட்ரைனிங். லெஃப்ட் சைடில் என் பொண்ணுக்கான ட்ரைனிங் நடக்குது. ஸோ இதில் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அதுதான் என் பொண்ணு. ஷீ இஸ் அ கராத்தே ஸ்டூடெண்ட் இன் ப்ரவுன் பெல்ட். இன்னும் கொஞ்சம் நாட்களில், கொஞ்சம் மாதங்களில் மேபி பிளாக் பெல்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது அப்படிங்கிறது டெய்லியுமே இருக்கும். பட் இது வந்து இன்றைக்கி அவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸாக இருக்குது. நான் இந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னையே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அண்ட் முன்னாடி இருக்கிறவங்க தான் என் பாப்பாவோட ட்ரைனர்.
ஸோ இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கால ஒரு குட்டி பையன், அதுதான் என் பையன். ஸோ இதில் பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் பையனுக்கு வந்துட்டு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது, கான்வர்சேஷன் அளவுக்கு தெரியாது, சும்மா 1-2 வார்த்தை இங்கிலீஷ் பேசுவோம் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு அதுதான் ஒரு ரொம்ப நர்வஸாக இருந்தது. எப்படி அவங்க சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு சத்தியமாக தெரியல அவனுக்கு எப்படி புரிஞ்சுது, என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல. பட் சம்ஹவ் அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு இப்போ இறங்குறான் இல்லையா, அதுதான் என் பையன். ஸோ ஃபஸ்ட்டு எங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணல, அதனால் எங்களாலேயும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல. பட் சம்ஹவ் அவன் வந்து அவங்க சொன்னதை லிசன் பண்ணி அவனுக்கு எப்படி அது புரிஞ்சுதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. பட் ஓகே, சம்ஹவ் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களை உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது என் பையனை பார்க்குறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணாங்க. ஸோ அப்போ போய் பார்த்தப்போ சரி பாப்பா பண்ணதையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். என் பாப்பாவுக்கு இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு விஷயம், அவளுக்கு ஆல்மோஸ்ட் இது எல்லாமே பண்ண தெரியும். ஸோ துபாயில் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க நடக்கிறதுக்கு, தாவுறதுக்கு, ஓடுறதுக்கெலாம் கூட சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹவவர் என்னோடய 2 குழந்தைங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் என்னுடைய வீடியோஸில் நான் ஃப்யூச்சரில் இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.